வணக்கம். வெல்கம் டு உரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்க அமுதா சுரேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அ அதாவது உலகத்திலே பேங்காக் நகரத்தில மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு இருக்கு. அது வந்து அந்த ஹோட்டல் பேர் வந்து கிராண்ட் ஹயாத் இராவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹோட்டல், அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அங்கே உள்ள ஒரு 5வது தளத்தில நடந்த ரூம் நம்பர் 502 இந்த ரூம்ல நடந்த ஒரு சம்பவம். இது வந்து ரொம்ப அ அ இது வந்து 2 நாடுகளையும் அது வந்து உலுக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க நடந்ததுன்னா, இது பேங்காக்கு, தாய்லாந்துல நடந்திருக்கு. அங்கே வந்த டூரிஸ்ட் அந்த டூரிஸ்ட் அ 6 பேரு அந்த ரூம் நம்பர் 502ல மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அ இது என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, டூரிசம் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அ அப்படி இருக்கும்போது, இப்ப நெறைய டூரிஸ்ட் வந்தாங்கன்னா, அந்த நாட்டுடைய பொருளாதாரம் வந்து கொஞ்சம் நெறைய வரும். அதனால இந்த டூரிசம்லாம் அலோவ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இங்க ஒரு நாடு, அந்த நாடு வந்து அவங்களுடைய டூரிசம் என்ன ஆகும்? அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்படின்னு பயப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது எங்கேன்னு பார்த்தா, அது வந்து தாய்லாந்து ஒரு சம்பவம். அந்த நாடையே வந்து ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இது எப்ப அப்படின்னு பார்த்தா, ஜூலை 16, 2024 நடந்த ஒரு சம்பவம். அங்க உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலான கிராண்ட் ஹயாத் இராமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் நம்பர் 502 5வது தளத்தில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அன்று மாலை வந்து அவங்க வந்து வெளியில செக் அவுட் பண்ற டைமு காலதாமதம் ஆயிடுச்சு. சரி என்ன அப்படின்னு இப்ப நார்மலாவே நம்ம செக் அவுட் கரெக்ட்டா பண்ணிரணும். அப்படி இல்லன்னா அவங்க வந்து என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால அங்கே உள்ள ஒரு ஹவுஸ் கீப்பிங் வந்திருக்காங்க. வந்து கதவு தட்டி பார்த்துருக்காங்க. கதவு திறக்கப்படல. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து அங்கே உள்ள போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் உடனடியா வந்து, இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கதவு திறந்து உடைச்சு பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து தெரியுது. என்ன அப்படின்னா, அங்க ஒரு மேஜை மேல 6 டீ கப்ஸ் இருக்கு. டீ கோப்பை இருக்கு. அங்கு அது மட்டும் இல்லாம 6 பிணங்களும் அதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா, இது வந்து அங்க வந்திருக்க டூரிஸ்ட். அந்த டூரிஸ்ட்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, வியட்நாமீஸ் நேஷன். அங்கேருந்து 6 பேர் வந்திருக்காங்க. அதில 2 பேர் வந்து அமெரிக்கன்ஸும் கூட. அவங்களுக்கு டுவல் விசா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல இந்த மாரி நடந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து இது வந்து பிளான்டு மர்டரா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயமும் வந்து புலப்படல. இன்னொன்னு அந்த பக்கம் கதவு ஓரத்துல ஒ அவங்களுடைய சூட்கேஸ் எல்லாம் ரொம்ப அழகா அடுக்குனபடி அது வந்து அங்க ஒருங்கிணைச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இன்னொரு பிரமிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லஞ்ச் வந்து டேபிள்ல இருக்கு. அந்த லஞ்ச் எதுவுமே வந்து தொட்டு கூட பார்க்கல. அப்படி இருக்கும்போது, டீய மட்டும் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு அ உடனேயே இவங்க எல்லாமே இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இது வந்து யாரோ பண்ண சதியா? என்ன? அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம்னா, அந்த அறையுடைய தாப்பாள் வந்து உள்பக்கமா பூட்டி இருக்கு. ஸோ இது வந்து வெளியிலேருந்து யாரும் வரல. இன்னொன்னு இவங்களுக்கான எந்த ஒரு அ யாரும் தாக்குனதா எந்த ஒரு சைன்ஸ், அதாவது அவங்க உடம்புல எந்த காயங்களும் இல்ல. இருந்தாலும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் முகத்துல சில சிராய்வு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஏதோ ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் மேல அவர் வந்து விழுந்திருக்காரு, இடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். அங்கே அந்த 6 பேருடைய வயது பார்த்தோம்னா, 35லேருந்து 56க்குள்ள இருக்கு. இன்னொன்னு அதில 3 பேர் வந்து ஆண்கள், 3 பேர் பெண்கள். அதில ஒரு கணவர், மனைவி 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த சம்பவம் வந்து எந்த ஒரு
அதாவது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சோ, அங்கே ஒரு போராட்டம் நடந்தோ, அங்கே ஏதோ ஒண்ணு கைகலப்பு நடந்து, இந்த மாரி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியும் அது நடக்கல. அந்த மாரி எந்த பொருட்களும் அங்க வந்து சிதறி கிடக்கல. எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது, இது எப்படி நடந்தது அப்படின்னு இந்த ஃபாரன்சிக் அவங்கலாம் வந்து தடயவியல் நிபுணர்கள் எல்லாம் வந்து செக் பண்ணும்போது, அங்க உள்ள அந்த ஃபுட் சாம்பிள்ஸையும், அ அதில உள்ள டீ கப்ஸு எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து லேபுக்கு அனுப்புறாங்க. லேபுக்கு அனுப்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த டீயில வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கலந்திருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு ஒ உடனே வந்து உயிரை வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு பாய்சன் அப்படின்ற விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அ புரொஃபசர் வீராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தடவியல் நிபுணர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு ஏதோ ஒரு இது வந்து பார்க்கும்போது, இது ஒரு சயனைடு மாதிரி தான் தெரியுது. கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், ஆ இது வந்து கலந்தா நமக்கு தெரியாது. ஏன்னா, அது எந்த ஒரு நிறத்தையும் அது வந்து குடுக்காது. ஆனா, இதோட அதிகமா இத கலக்கும்போது நுரையீரல் பாதிக்க செய்யும். அதுவும் இல்லாம கோமாக்கு போவாங்க. அதுவும் இல்லாம உயிரும் இழக்கக்கூடிய நேரிடும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ, இதுல எல்லாம் வந்து சயனைட் மாதிரி ஏதோ விஷயம் கலந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அ இப்போ இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள்ல அதுவரைக்கும் என்ன நடந்தது? அ ஏன் இந்த ஏன் இந்த கொலையெல்லாம் நடந்திருக்கு? அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. இந்த தகவல் வந்து அவங்க நாட்ட சேர்ந்த வியட்நாமீஸுக்கும் அ மற்றும் எஃபிஐக்கும் இது வந்து இதுக்குள்ள வராங்க. வந்து இத விசாரணை வந்து ரொம்ப துரிதமா பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு விஷயம் வேற ஒரு கோணத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபாரினர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு கைடுன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா, ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குதா? அப்படிங்கிற வகையில ஒரு கைட ஒண்ணு பார்க்குறாங்க. அந்த கைட மீட் பண்ண உடனே அவர் குடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அதில இருக்கக்கூடிய ஒரு பெண், ஷெரின்னு சொல்லக்கூடிய அந்த பெண். அந்த பெண் வந்து தன்னை அணுகுனதாவும், தான்கிட்ட வந்து ஒரு 7ஆம் நம்பர் கொடிய விஷமுள்ள அ ப பாம்பு மருந்து வந்து எனக்கு அந்த மெடிசின் வேணும். அ கிட்டத்தட்ட ஒரு 11,000 அந்த ஊரு காசுக்கு அது வந்து கேட்டிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த தாய் எண்ணெய் வந்து மூட்டு வலிக்கு, இன்னும் அ பல வலிகளுக்கெல்லாம் இது பாடி பெயினுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல மருந்து அப்படிங்கிறனால, இது தேவைப்படும். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது, அந்த கைடு வந்து எனக்கு ஒரு பெர்சன தெரியும். அவர் பேர் வந்து டைகர். அவர போய் நம்ம விசாரிச்சோம்னா, உங்களுக்கு தேவையான விஷயத்த அவர் பண்ணி குடுப்பாரு. அப்படிங்கிற மாதிரி, அவன் வந்து அந்த டைகர்ன்ற பெர்சன வந்து கை காட்டி விடுறான். அ ஸோ, இதுக்கப்புறம் இவங்களாச்சு, டைகர் ஆச்சு. சரி ஒரு வேளை அந்த மாரி எதுவும் நடந்திருக்குமா? அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அ இப்ப இந்த இங்க நடந்த விஷயங்கள இப்ப இவங்க இந்த பாடியெல்லாம் வந்து அங்க உள்ள லோக்கல் அ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆட்டாப்சிக்கு அனுப்புனவும், இந்த பாடிஸ் எல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட அவங்க ஃபேமிலீஸ்க்கு தெரியப்படுத்துறாங்க. தெரியப்படுத்தும்போது, 4 நாள் கழித்து தான் தெரியுது. அதில் இறந்த அ ஒரு இளைஞன் மட்டும் வந்து அ அங்கே உள்ள ரொம்ப பிரபலமான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. இவர் வந்து அங்க உள்ள நெறைய செலிபிரிட்டீஸு, மாடல்ஸு இன்னும் நெறைய பேருக்கு வந்து மேக்கப் போட்டு விடக்கூடிய ஒரு டேலண்டான ஒரு பெர்சன். அந்த பெர்சனும் இதில இன்வால்வ் ஆயிருக்காரு. அவரு இதில ஏன் டெத் ஆயிருக்காரு? அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு. அதன் பிறகு ஒரு இன்டர்வியூ நடக்குது. பிரஸ் மீட் எல்லாம் நடக்குது. அப்போ இந்த ஃபேமிலீஸ்க்கும் சரி, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுடைய ஃபேமிலியும் சரி, மற்ற ஃபேமிலியும் சரி, எல்லாரும் வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அவங்க குடுக்குற ஒரு சில விஷயங்கள் மூலமா, இந்த போலீஸ்க்கு ஒரு சில துப்பு கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அ ஏதாவது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிசினஸ் டீலிங் இருக்கு. அதில அந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க அவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வைத்திருக்கிறதாவும், அவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்க்கு அவங்க வந்து தானும் இன்வெஸ்ட் பண்ணி, மத்த எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில இந்த ஷெரின்ற பெண்ணுக்கு அது பெரிய நஷ்டம் ஆன உடனே, ஷெரீனுக்கு வந்து தான் வந்து
இன்வெஸ்ட் பண்ண பணத்த வந்து திருப்பி குடுக்கும்படி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அ ஷெரீனுக்கு அவ்வளவு அதாவது ஃபினான்ஷியலா அந்த அளவுக்கு தான் குடுக்க முடியாது. அப்படின்னு இருக்கும்போது, அ இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்களா? அப்படின்ற டவுட் பண்ணி இவங்களுடைய அந்த லக்கேஜ் அந்த சூட்கேஸ் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுல ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, அங்க உள்ள ஒரு ஒரு லேண்ட் லிட்டிகேஷன் ஒரு டாக்குமெண்ட் வந்து அந்த பெட்டியில இருந்து எடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, கொஞ்சம் சைனைடும் அந்த பெட்டியில இருக்கு. ஸோ, இப்ப யார் இந்த கல்ப்ரிட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்கள இவங்கலாம் வந்து இறந்ததுக்கு இந்த பெண் தான் காரணமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இந்த ஷெரின் வந்து தனக்கு ஒரு தான் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகவும், தனக்கு வந்து ஒரு மேக்கப் போடுறதுக்கான இந்த ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ட வந்து த எங்கே போனாலும் வந்து கூட்டிட்டு போறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவா மணி வந்து பே பண்ணுவாங்க. இப்ப அவனிடத்துல என்ன சொல்லி இருக்கப்படுதுன்னா, தான் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பில்லியனருடைய ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி, தான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரி அப்படிங்கிற மாரி ஒரு பில்டப்ல அந்த பெண் வந்து இவர வந்து ஹையர் பண்ணியிருக்கா. அ ஸோ வந்தாலும் இப்ப என்னதான் ஒரு ஜாப் ஓரியன்டடா இருந்தாலும், சரி அவங்களுக்கு தேவையான காச அவங்க குடுத்துடுறாங்க. அதனால இவரு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்றதுக்கு ஆக்சுவலா 7 பேர் வந்து போறதா இருந்தது. அதுல இந்த ஷெரின அதாவது ஷெரின் மற்ற 5 பேர் மட்டும் தான் வரும்படியானது. மித்த ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய தங்கை அவங்க வந்து வர நேரிடல. சில பல காரணங்களால அவங்க வந்து தவிர்த்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு ஏதோ வேலிட் ரீசன் அது அவங்களுக்கு வர பிடிக்கல, விருப்பம் இல்ல. அதனால அவங்க வரல அப்படிங்கிற மாரியாச்சு. இப்போ மற்ற எல்லாருக்கும் வந்து அ 7வது தளத்தில அவங்களுக்கு ரூம் போட்டிருக்கு. கீழ அந்த ஷெரின்க்கு மட்டும் 5வது தளத்தில ரூம் போட்டிருக்கு. ஸோ அவங்கலாம் வந்து செக் அவுட் பண்ணி அவங்க ரூம்லேருந்து கீழ வந்து ஷெரினோட அறைக்கு 502க்கு வந்திருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவங்கெல்லாம் ஒண்ணா லஞ்ச் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியால வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மற்ற எல்லாருக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சி சில கமிட்மெண்ட்லாம் இருந்தது. அவங்க வந்து இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போற மாரி, இன்னும் சில பேரு இன்னும் மற்ற வேற எங்கேயாவது ட்ரிப் போற மாரி, அந்த மாரி சில அவங்க முன்னாடியே வந்து எல்லாம் இது பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது, இது யாருமே வந்து எதிர்பாராத ஒரு விஷயம் தான். இந்த இந்த ஹோட்டல்ல அழித்த ஒரு வீடியோ ஒண்ணு வந்து ரிலீஸ் ஆனது. என்ன அப்டின்னா, இந்த சம்பவம் நடக்க 2 நாளைக்கு முன்னாடி ஷெரின் வந்து லிஃப்ட்ல ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் மூட்ல தான் இருந்திருக்காங்க. அ அவங்களுடைய நடவடிக்கை வித்தியாசமா வந்து அதில வந்து தெரிய வருது. ரொம்ப கலர்ஃபுல்லா பேட்டர்ன் ட்ரெஸ் அவங்க போட்டிருக்கிறது அதில பதிவாயிருக்கு. ஸோ, இவுங்க வந்து ஒரு மீட்டிங்குன்னு வந்திருக்காங்க. மீட்டிங் வந்து இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி மத்த எல்லாரும் வந்திருக்காங்க. பட் ஆனா, இது வந்து அவங்களே அறியாம இறந்து போனவங்களுக்கெல்லாம் வந்து இது என்ன நடந்திருக்கும்? இது என்ன நடக்குது? அப்படிங்கிறது கூட தெரியறதுக்கு முன்னாடி அவங்கலாம் வந்து இறந்திருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த நெறைய வீட்டு அவங்க சம்மந்தப்பட்டவங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து இந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்கக்கூடிய அவங்க ரிலேட்டிவ் அவருடைய தம்பி வந்து இவங்க ஆல்ரெடி ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இருக்கும். ஒரு சாமிய பார்க்க போறாங்க. ஒரு சில பரிகாரங்கள் ரிச்சுவல்ஸ் சம்மந்தமா ஒரு சில பரிகாரம் பண்ணணும். அதுக்கு அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க ஷெரின் வந்து ஒரு இது ரிச்சுவல்ஸ் சம்மந்தமா இங்கே போலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க நம்பி வந்தாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. எது எப்படியோ நம்புனவங்களுக்கு வந்து இந்த மாரி நம்பிக்கை துரோகம் பண்றது வந்து ரொம்ப பெரிய தவறுன்னு தான் சொல்லணும். தான் வந்து செய்த தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்கு பதிலா எல்லாரையும் வந்து அந்த ஒரு விஷயத்துல மாட்ட வைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். இப்ப இந்த நாடு ஒரு நாடு மட்டும் இல்லாம 2, 3 நாடுகளுமே வந்து இந்த ஒரு விஷயம்னால தலகுனிவு தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஒரு டூரிஸ்ட் போறாங்க. ஒரு ஒரு கண்ட்ரிக்கு போறாங்க அப்டின்னா, அவங்களுடைய கவனம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கணும்.
ஒரு ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு இதெல்லாம் நடந்தது தான் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு செயல்னு அப்படின்னு சொல்லலாம். இதில ரொம்ப ஒரு சஸ்பீஷியான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவருடைய மரணம் தான். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அ அவருடைய அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரு வந்து காஃபியோ, டீயோ எதுவும் சாப்பிட மாட்டாரு வெளியில. அது மட்டும் இல்லாம அவர் வந்து தண்ணி மட்டும் தான் அவரு குடிப்பாரு. அதுவும் அவரு கையால அத ஓப்பன் பண்ணி தான் அவரு குடிப்பாரு, அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப இந்த ரூம் நம்பர் 502ல பார்த்தோம்னா, ஒரு வாட்டர் பாட்டில் ஒண்ணு ஓப்பன் பண்ணி இருக்கும். பார்க்க போனா ஒரு 2 ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வந்து அந்த ஹோட்டல சார்ந்து இல்லாம, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு. அந்த டீ கப்ஸும், அந்த கெட்டிலும் மட்டும் தான் வந்து அந்த ஹோட்டல சார்ந்தது. அந்த 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வந்து அந்த ஹோட்டல சார்ந்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்த ஃபுட்டுலயும் இந்த வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து கலந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தண்ணீலயும் கலந்திருக்கு. இதில எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில இந்த டீய வந்து உட்கொண்டாங்களா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டா வந்து ஒரு அதிகாரி வந்து ஒரு கேள்விய கேட்குறாரு. அதாவது எல்லாரும் ஒரே சமயத்துல நடந்தா மட்டும் தான் இந்த மாரி ஒரு மரணம் ஏற்படும். இல்ல ஒருத்தர் முன்னாடி சாப்பிட்டா கூட, அவங்களுடைய அந்த நிலைப்பாட பார்த்துட்டு மத்தவங்கலாம் கொஞ்சம் அலர்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இது ஒண்ணா அவங்க வந்து இந்த டீய வந்து சாப்ட்டுருக்காங்க. அதுல 2 பேரு நடந்து போக முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த கதவ வந்து திறக்கிறதுக்கு. ஆனா அந்த டயத்துக்குள்ள அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்களால அத ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இது மாரி நெறைய கேள்விகள் வந்து இதுக்குள்ள வருது. இன்னும் அதுக்கான சரியான ஒரு விளக்கமோ, பதிலோ வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.